லோக்கல் மெக்கானிக் பம்ப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் வெல்லில் வரக்கூடிய ஒரு காமனான கம்ப்ளைண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓப்பன் வெல்லில் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த கம்ப்ளைண்ட் வராது. ஆனால் வந்துச்சுன்னா புது பம்பில் இந்த கம்ப்ளைண்ட் தான் வரும். என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். இதுதான் அந்த பம்பு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, செட்டு வந்து டைட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. செட்டு டைட்டாக இருக்க ஒரு பம்பை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கேசிங்கை வந்து தனியாக கழட்டினாலே போதும். கேசிங் கழட்டுறதுக்கு இந்த பக்கம் 2 நட்டு, அதே மாதிரி இந்த பக்கம் 2 நட்டு இருக்குது. அது ரெண்டையும் நீங்கள் கழட்டினாலே கேசிங் வந்து தனியாக வந்துடும். லைன் போல்ட்டை கழட்டினாவே போதும். இதுதான் இம்பலரு. இதில் தான் நமக்கு வரக்கூடிய ப்ரெஷரான தண்ணி வந்து இது மூலியமாக தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்டர் வந்து இன்னும் டைட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இந்த ரோட்டர் டைட்டாக தான் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டுக்கு வர தைராய்டு நட்டை ஃபுல்லாக 4 கழட்டிட்டு இதை கழட்டிட்டோம் அப்படின்னாலே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெளிவாகவே தெரிஞ்சிடும். தைராய்டு நட்டு கழட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேனர் வச்சு 4 நட்டையும் நீங்கள் கழட்டிட்டிங்கனாலே போதும். இப்போ இந்த 4 தைராய்டு நட்டை கழட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேமர் வச்சு லைட்டாக தட்டணும் அப்படின்னாலே இந்த ஃப்ரண்ட்டு கவர் வெளியே வந்துடும். இப்போ வந்து தட்டினதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவு கேப் வந்து வந்துடுச்சு அப்படின்னாலே ஃபுல்லாக கழண்டுருச்சுன்னு அர்த்தம். இப்படி தூக்கி நீங்கள் மேலே இதை மட்டும் தூக்குனீங்க அப்படின்னாலே ஃப்ரண்ட் கவர் வந்து வந்துடும். இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா ரோட்டர் தான் டைட்டாக இருக்குது. என்ன காரணம் அப்படிங்கிறது, ரோட்டர் வந்து ஃபுல்லாக உள்ளே வந்து ரஸ்ட் ஆகிருக்கு. அதுதான் காரணம். இப்போ இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த ரோட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் டைட்டாக தான் இருக்குது. அதுக்கு வந்து என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வீட்டில் பழைய வேஸ்ட்டான துணி ஒன்று இருக்கும். அந்த துணியை ரோட்டர் மேலே போட்டு இந்த மாதிரி வீட்டில் எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி இந்த மாதிரி கட்டிங் பிளேயர் இருக்கும். அதை வச்சு இப்படி ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் நல்லா திருவினாலே ஃப்ரீயாகி வெளியே வந்துடும். இந்த ரோட்டர் வந்து இப்படி ரஸ்ட் ஆகிக்கிறது தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ரோட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரஸ்ட் ஆகிக்க தான் காரணம். ஸ்டாம்பிங் உள்ளே பார்த்தீங்கனாலே சொல்ல தெளிவாக தெரியும் பாருங்கள். இப்போ நார்மலாக இதை ஒரு கிளாத்தை வச்சு உள்ளே க்ளீன் பண்ணிட்டாலே போதும். அவ்வளோதான், இந்த பம்ப் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிரும். இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக வந்து நீங்கள் பம்பை திருப்பி கொடுத்துட்டு இருந்தால் உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. இது ஒரு 10 நிமிஷம் செய்யக்கூடிய வேலை தான். இந்த மாதிரி எம்ஆர் ஷீட் நம்ம வீட்டில் எல்லா வச்சுருக்கோம். இந்த மாதிரி இரும்புல உள்ள பிசுரெல்லாம் வந்து எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, நம்மகிட்ட பழைய கத்தி இருக்கும். இப்போ உள்ளதுக்கு நம்ம நார்மலாக கிளாத்தை வச்சு தொடச்சாலே போயிடும். ஸ்டாம்பிங் வந்து எப்பவும் தூரம் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. அதுக்காக தான் நம்ம நார்மலாக இந்த மாதிரி கிளாத் வச்சு துடைக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியோட ஸ்டாம்பிங் வந்து இப்போ நல்லாவே ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்து வைண்டிங் நல்லா இருக்கா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு
திருப்பி பம்பை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ கனெக்ஷனை கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா மெகரோட வேல்யூ வந்து எப்படி ஏறுது பாருங்கள். 1000க்கு மேலே இருக்குது. அதனால் வைண்டிங் வந்து நல்லாவே இருக்குது. அதனால் மோட்டரை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ வைண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. அதனால தான் இந்த மோட்டரை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ரோட்டரை உள்ளே விட்டு நல்லா ஃப்ரீயாக சுற்றி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக சுற்றுறதுனால நம்ம இந்த ஃப்ரண்ட் கவர் வந்து எப்படி எடுத்தோமோ அதே பொசிஷன்லேயே வச்சோனாலே போதும். இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே போயிடும். அப்புறம் நைலான் ஹேமர் அடுத்து வந்து இந்த தைராய்டு நட்டை நம்ம போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணதுக்கப்புறமே ரோட்டரை ஒரு வாட்டி நல்லாவே சுற்றி பாருங்கள். ரோட்டர் நல்லா ஃப்ரீயாகவே சுற்றுது. இந்த ப்ளே இருக்கா என்னன்றது செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த இம்பலர் அசம்பிள் பண்ண போகிறோம். இம்பலர் அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த கீ எடுத்துக்கோங்க. இந்த கீ வச்சிங்கன்னா தான் இம்பலர் வந்து கரெக்டான டைரக்ஷனில் வந்து ரொட்டேட் ஆகும், இல்லைனா ரொட்டேட் ஆகாது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு கீ ஸ்டெப்போடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டெப்பில் வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போயிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த அலைன் போல்ட்டை இந்த வாசர் இது ரெண்டையும் வந்து உள்ளே கீழே விட்டு டைட் பண்ணிங்கனாலே போதும். உள்ளே வந்து த்ரெட் வந்து கொடுத்துருப்பாங்க. பம்பு வந்து ஃப்ரீயாக சுற்றுது. இப்போ வந்து டெஸ்டிங் ஓட்டி பார்த்தலாம். டெஸ்டிங் ஓட்டுறதுக்கு ரெண்டு டம்மியையும் கழட்டிட்டு உள்ளே வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்தீங்கனாலே ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும். ஸ்டார்டருக்கு வந்தீங்க பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பம்பை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா ஃப்ரீயாக சுற்று என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த பொசிஷனில் கேசிங் கட்டணுமோ அதே பொசிஷனில் கேசிங் லாக் பண்ணுங்க. இப்போ நம்ம பம்பை வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமே ஃபினிஷிங்காக உள்ளே வந்து சுற்றுதா என்னென்னு மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. வேலை முடிஞ்சுது. ஓப்பன் வெல்ல ஒரு புது பம்பில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா இந்த ப்ராப்ளம் தான் வரும்.